பிரிட்டி அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் கேட்டிருக்கீங்க. மேக்ஸிமம் இது நிறைய பேருக்கு டெய்லரிங் இதில் இருக்கவங்களுக்கு வர்ற ஒரு ப்ராப்ளம் தான். அதாவது பேக் பெயின் அப்படிங்கிறது வந்துட்டு லேடிஸ் எல்லாருக்குமே மேக்ஸிமம் அந்த சிசேரியன் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த பேக் பெயின் வந்து அந்த பேக் போன் வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து யூஸ்வலாக எந்த ஒர்க் பண்ணாலுமே வரும். மிஷினில் உட்காந்தா தான் வருது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓவரால் எந்த ஒர்க் நம்ம ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாலுமே அந்த பெயின் வந்து வரதான் செய்யும். அதுக்காக நம்மளுடைய பேஷனை வந்து நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. அந்த பெயினுக்கு என்ன பண்ணுமோ அதை தான் நம்ம பண்ண முடியும். ஸ்டூல் என்ன யூஸ் பண்ணுறதுன்னா மரத்தில் இருக்க இதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஏன்னா இரும்பு இதெல்லாமே நம்மளுடைய பாடி ஹீட்டை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுமே ஒழிய குறைக்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து மரத்தில் இருக்க ஸ்டூல் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்து தான் நம்ம லைட்டாக, அதாவது நீங்கள் ரொம்ப முதுக வளைச்சி மிஷினில் உட்காரக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக வளைஞ்சு தான், அதாவது ஒரு லைன் போட்ட மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுமே ஒழிய முதுகை வந்து ரொம்ப வளைச்சி வந்து அதில் உட்காரக்கூடாது. ஏன்னா மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பேக் பெயின் வராது. அந்த முதுகை வந்து எந்த அளவுக்கு, அதாவது கூன் வளைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் வளைக்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த பெயின் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்த்துக்கு வேண்டி ஏதாவது அயன் இந்த மாதிரி ஏதாவது அயன் இது டானிக்கோ அல்ல அயன் சம்மந்தப்பட்ட ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து குறையலாம். ஏன்னா எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் மெஷினில் உட்காரும்போது நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி உட்காருங்க. எப்போவுமே முதுகை வந்துட்டு நீங்கள் வளைச்சி உட்காராதீங்க. அதே மாதிரி அந்த பெயின் வரும்போது நீங்கள் நல்லா தரையில் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக முதுகை ஃபுல்லாகவே ஃப்ளாட் ஆகிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த பெயின் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். ஹைட்டு வந்து அப்படிங்கும்போது அது இவ்வளோ தான் அப்படிங்கிறது இல்லை. நம்ம நார்மலாக இருக்கிற ஸ்டூலை விட ஒரு கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். ஜாக் மிஷினுக்கெல்லாம் போடுறது வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மர ஸ்டூல்லையே கூட ட்ரில்லிங் மிஷின் வச்சுட்டு ஹோல் போட்டிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு பாடி ஹீட் வந்து அதில் ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா ஒரு சிலர் வந்து உக்காந்துட்டு அந்த இடம் எந்திரிச்சா அந்த இடம் பயங்கர ஹீட்டாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஹீட் வந்து அது மறுபடியும் நம்ம உடம்புலையே நமக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த இதில் வந்துட்டு நம்ம வந்து ஹோல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்துட்டு நம்ம கிளாத்து போட்டு நம்ம அதாவது தலைவாணி மாதிரி எதையாவது தைச்சி போட்டு குஷன் மாதிரி போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி உட்கார்றீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை நீங்கள் மிஷினை விட்டு நீங்கள் எந்திரிச்சு ஒரு வாக் போகிறது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இடத்துல படுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாமே பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த பேக் பெயின் வந்து குறையும். முடிஞ்ச வரைக்கும் கூன் போட்டு தைக்காதீங்க. அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அது நம்ம எப்போவுமே நமக்கு அந்த பேக் பெயின் மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ரைட் சைடு அந்த ஷோல்டருமே அந்த வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மர ஸ்டூல் தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம டைனிங் டேபிளில் இருக்க சேர் மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இடையில நீங்கள் முதுகுக்கு ஏதாவது கொடுத்து சாஞ்சு கூட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டூல் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னோட ஐடியா. நார்மலாக எனக்கு வர்ற ப்ராப்ளத்தை நான் இப்படி தான் சால்வ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த வளைவது நம்ம முதுகு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. வளைஞ்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த இடம் வந்து கரெக்டாக பர்டிகுலராக அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நமக்கு பெயின் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து தரையில் ஒரு 5 மினிட்ஸ் நேராக படுத்து அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இடையில கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்து தைங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வேறு ஏதாவது கட்டிங் போடுறது அந்த மாதிரியான ஒர்க்கு, ஏன்னா கண்டினியூஸாக மிஷினில் உட்காராதீங்க. இதை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே இதில் இருந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி ரொட்டீனாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக் பெயின் ப்ராப்ளமே வராது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.